முதல் வந்து நான் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், நான் அது சபையிலையும் சொல்லியிருக்கேன். அந்த சபையில் சொல்ல வந்த விஷயத்தை வந்து பொறுமையாக கேட்குறதுக்கு கூட ஒருத்தருக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லை. என்னென்றால் நான் சொல்கிறேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நேரம் போதாது, நீங்கள் சொல்ல வந்ததை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கோ என்று சொல்லி மேயர் சொல்கிறார். அப்போ நான் உடனே எனக்கு டக்கண்டது ஹியூமன் தானே, அப்போ நான் டக்கண்டு வாயில் வந்தது. இப்போ உங்களுக்கு விளங்க வேண்டிய எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்னனாக இனிமையாக சொல்கிறதாக இருந்தால் ஐ லவ் யூன்னு சொல்லி போட்டு தான் இருக்கும். அதுதானே விளங்கும். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் நான் என்ற விஷயம் முழுமையாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மற்றும்படி இந்த மோஷனை வந்து நாங்கள் எப்படி முகாமைத்துவம் பண்ணுறது, அப்போ அதுக்குரிய 3 வகையான திட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து முதல் பிளான்ட்டை அமைக்கிறது, மிகப்பெரிய அளவில் உலகத்தினுடைய தொழில்நுட்பத்தோடு, இப்போ வெளிநாட்டினுடைய தொழில்நுட்பங்களையும் வெளிநாட்டு நிறுவனங்கள், இப்போ இதுக்கு வந்து சரியான ஆக்களாரண்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு வந்து சீனா வந்து இந்த விஷயத்தில் இந்த மோஷன்ஸ் இதை ஃபியூரிவேட் பண்ணுற விஷயத்தில் வந்து உலகத்திலே பெஸ்ட்டாக இருக்குது. யாழ்ப்பாண மாநகர சபைக்கு இப்படியான ஒரு வெளிநாட்டு முதலீடு இப்படி பாரிய அளவில் ஒரு ப்ராஜெக்ட் செய்வதற்காக எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? இல்லை, சந்தர்ப்பம் ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும். உதாரணம் இனி வருகின்ற காலங்களில் இருக்கிறது வரலாம். ஏனென்று சொன்னால் இப்போ அடுத்த கட்டம் உலக வங்கியிலிருந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு வியாபார மத்திய நிலையம் ஒன்று அமைக்கிறதுக்கு நாங்கள் இடம் தேடி திரிஞ்சு கடைசியாக தம்புள்ளையில் போய் சேர்ந்தது அந்த காசு. எங்களுடைய வடக்கு மாகாண சபை முதலமைச்சருடைய ஆளுமை மிக்க ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடம் இல்லாமல் போச்சு எங்களுக்கு இதை காட்டுறதுக்கு. அப்போ என்ன பிரச்சனை இங்கே என்று சொன்னால், எங்களால் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு த வேர்ல்டு இந்த விண்டோ, ஒரு ஜன்னலுக்குள்ளால தான் எங்களுடைய அறிவை அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய ஒரு பரந்துபட்ட ரீதியில் சிந்திக்கிறதுக்குரிய ஆற்றல்கள் வந்து அவர்கள்ட்ட இல்லை. அதை விட இன்னொருத்தனோட ஐடியா கேட்கறதுக்குரிய கெப்பாசிட்டியும் அவர்கள்ட்ட இல்லை என்றால் அதை ஒரு ஈகோ ஒன்று கூட நாங்கள் சொல்லலாம்.